மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையான்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பழைய வீடியோவான ஃபாஸ்ட்டாக போட்டுன்ற வீடியோ வந்து ப்ளாகரில் வந்து சப்ஸ்கிரைபர் பில் பட்டன் கொண்டு வருது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி ப்ளாகரில் வந்து பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதை பற்றி ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாங்க. அதோட கண்டினியூட்டி தான் இது. நம்ம வழக்கமாக போகிற மாதிரி மெயிலில் லாகின் பண்ணிவிட்டு blogger.com சர்ச் பண்ணிவிட்டு ப்ளாகருக்குள்ளே போயிடலாம். blogger.com போட்டுவிட்டேன். blogger.com கிளிக் பண்ணுறது ப்ளாகருக்குள்ளே போய்ட்றோம். ப்ளாகருக்குள்ளே போன பிறகு நம்ம வந்து எப்படி சர்ச் பண்ண முடியுமா, மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ண முடியுமா, முடியாது. இதுக்கு வந்து நம்ம ஒரு வெப்சைட் மூலியமாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம அந்த வெப்சைட்குள்ளே போயிடலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன் யூடியூப்பில். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ளாகர் இருக்குல்லையே, அந்த ப்ளாகர் யூஆர்எல்லை வந்து நீங்கள் போடுங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து என்னோடய இன்னொரு ப்ளாகர் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த ப்ளாகர் வந்து நான் காப்பி பண்ணி யூஆர்எல்லை காப்பி பண்ணி ஜஸ்ட் வந்து என்டர் URL to டெஸ்ட்னு இருக்கு இல்லையா, இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட் யூஆர்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து அனலைஸ் ஆகிட்டுருக்கு. அனலைஸ் ஆகிட்டு அது ரிப்போர்ட் நமக்கு கொடுப்போம். நம்மளுடைய ப்ளாகர் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையான்றதை பற்றி நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம். இந்த பேஜ் இஸ் நாட் மொபைல் ஃப்ரெண்ட்லின்னு இருக்குது. ஸோ வந்து இது வந்து இந்த அப்பேரல்ஸ் சென்னைன்ற ப்ளாகர் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்க பாதி மறையுது, எழுத்துக்கள்னு கொஞ்சம் மறையுது. அதுவும் இல்லாமல் வந்து ஏன் அப்படி வந்து இல்லைன்னு மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்றதுக்கான ரீசன்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே 3 ஃபிக்ஸ் இஷ்யூஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஃபிக்ஸ் த ஃபாலோயிங் 3 இஷ்யூஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் டூ ஸ்மால் டு ரீடுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த பேஜ் லோடிங் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ, எத்தனை போஸ்ட்டில் அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 இருக்குது. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி இந்த ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய யூடியூபர் ப்ளாகருக்கு தான், அதாவது இந்த யூடியூபர் ப்ளாகருக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். அதை செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் எனக்கு காட்ட ஆரம்பிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் வந்து இந்த தீம் இருக்கு இல்லையா, நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தீம் வந்து புதுசு. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த தீம் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு, நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த தீம் வந்து நார்மல் தீம் தான், சிம்பிளாக தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அந்த தீமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து தீம் மட்டும் அப்படியே மாற்றிக்கிட்டு இப்போ வந்து பார்த்துருக்கேன் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையான்ட்டு. அதை வந்து அதுக்கப்புறம் நான் செக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாகர் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. மொபைல் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் தீமை மாற்றிட்டேன். தீமை மட்டும் மாற்றினா மட்டும் போதாது, அதுக்கடுத்து தீம் மாற்றிட்டு இன்னும் சில இஷ்யூஸ் இருக்கிறதுல நான் அதை சொல்கிறேன். இப்போ வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் எப்படி இருக்குன்றதை வந்து காட்டுறேன். ஜஸ்ட் நான் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக மாற்றினா ப்ளாகரோட யூஆர்எல்ல போடுறேன். டெஸ்ட் யூஆர்எல்ல ஓகேங்களா. ஸோ வந்து அனலைஸ் ஆகிட்டு இது ரிப்போர்ட் வந்துடும். நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் இது வந்து எப்படி நான் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்தேன்ட்டு. இப்போ வந்து இது பேஜஸ் மொபைல் ஃப்ரெண்ட்லின்னு இருக்குது. இதுலேயும் வந்து இஷ்யூ இருக்குது. பட் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த தீம் இஷ்யூவோட ரொம்ப பெருசு கிடையாது. இதில் ஒரே ஒரு இஷ்யூ, இதில் கீழே ஒரு இஷ்யூ இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ இது பிரச்சனை கிடையாது. இது வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லின்னு அதுவே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. இதில் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லையான்றதை ப்ளாகரே நமக்கு காட்டும். எப்படின்னா இது பிசி ரிவ்யூ, இது வந்து மொபைல் ரிவ்யூவில் வந்து டிசேபிள்னு இருக்கும். அப்படின்னா வந்து ப்ளாகரே சொல்லும் நம்மளோட ப்ளாகர் வந்து மொபைல் ரிவ்யூக்கு ஈஸியாக இல்லைன்ட்டு. அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த வெப்சைட் மூலிமா நம்ம சூஸ் பண்ணி மொபைல் ரிவ்யூவாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ப்ளாகருக்கு வந்து நம்ம ஜஸ்ட் வந்து தீமை மட்டும் மாற்றிக்கலாம். எது மொபைல் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்க தீமை மாற்றிட்டோம்னா நமக்கு மொபைல் ஃப்ரெண்ட்லியாக ப்ளாகர் வந்துடும். அப்படி மொபைல் ஃப்ரெண்ட்லியாக ப்ளாகர் வந்தவுடனே இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னா, நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தோம்லாம் பேஜ் நிறைய க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் பெல் பட்டன்லாம் கொண்டு வந்திருப்போம். அந்த பெல் பட்டன் இது ஒன்று தான் இருக்குது. இதில் வந்து நம்ம புஷ் பண்ணுறதுக்கு இன்னொன்று வச்சுருந்தோம், அலோவ் கொடுக்கறதுக்கு ஒன்று வச்சுருந்தோம், அதெல்லாம் காணும் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள்,
இதில் வந்து வியூ பண்ணுறதெல்லாம் இப்படி காட்டுது, வியூ பண்ணதெல்லாம் இந்த ஸ்லாஷ் போட்ட மாதிரி காட்டுது இல்லையா. இப்போது நேவிகேஷன் பண்ணுவோம், அப்போ அந்த பழைய தீமில் வந்து இதெல்லாம் வந்து அக்செப்ட் ஆச்சு, இப்போ இதில் அக்செப்ட் ஆகலை. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வந்து ரீகரெக்ஷன் பண்ணணும். இந்த தீம்லேயே வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு தீம் இதிலே இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா கூகுளில் போய்ட்டு அந்த தீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். தீம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைல் லேஅவுட்டில் போய்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தீம்க்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு கஸ்டமர்ஸில் பிசி வியூ கரெக்டாக இருக்கா, மொபைல் வியூ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதே நீங்கள் மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்டில் போய்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரியலன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ வந்து உங்களோட ப்ளாகர் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ளாகரை வந்து இகாமர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இகாமர்ஸ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து நிறைய பேர் வந்து ஃபோனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக மாற்றிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து செக் பண்ணி நீங்கள் மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.